ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 5 தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவோடு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பாட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பாட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சதும் ஒரு செகண்ட் பாட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் அப்படி திட்டிக்கிட்டு இருந்தவ, என் முகத்திலே முழிக்காதுன்னு சொன்னவன், இப்போ அவங்க கையை பிடிச்சதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் நம்மளால் தான் அதெல்லாம் வெளில காமிச்சிக்க மாட்டாங்களே. எப்போவுமே பிரேமை கலாய்க்கிறதுல தானே இருப்பாங்க. இப்போவும் அப்படி தான் கேட்குறாங்க. நீ தான் உன் கையை நீனே பிடிச்சிக்கன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு இப்போ என் கையை நீ பிடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, அது எதுக்குமே பதில் சொல்லாமல் நம்ம பிரேம் அவங்க கையை பிடிச்சி அப்படியே செவுத்தோட செவராக ஒட்டி வச்சிடுறாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன், ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சொல்லப்போனால் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து லிப் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் வெளிலையே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டும், இதை ஸ்டார்ட் பண்ணது நீ தான் பிரேம்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி வச்சு இவங்க பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ கிஸ்ஸிங் சீனும் வெளில அந்த ஹால் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கிஸ் பண்ணாங்க. அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே 2 பேருக்கு இடையில அன்னைக்கு நடக்க வேண்டிய சம்பவம் நடந்துடுது. மார்னிங் எப்பவும் போல் பிரேம் எழுந்து போயிடுவாங்கங்கிற பயத்தில் நம்ம பாட்டு தூங்கவே இல்லையானு தெரில. இப்போ பாட்டும் முடிச்சிட்ருக்காங்க, பிரேமும் முடிச்சிட்ருக்காங்க. பாட்டை அழகாக அவங்களுடைய ஹேரை அப்படி கோதிக்கிட்டு பிரேம் அவங்கள ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாட்டும் எழுந்து திரும்பி ஹக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் நான் சொன்னால் கேளு, என்னை விட்டு திரும்பி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சொல்கிறாங்க. இல்லையே, நீ எழுந்திருக்கிற வரைக்கும் நான் உன் கூட தானே இருந்தேன்னு சொன்னா. இல்லை, அன்னைக்கு நடந்ததை சொன்னேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், நீ மறுபடியும் இது மாதிரி போயிடுவே என்னமோன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகாதன்னு இவங்களும் சொல்ல, அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் இவங்க கிஸ் பண்ணிவிட்டு இவங்களும், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்ல, அப்படியான ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நான் வேணா உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிங்கர்ஸை நீட்டி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்போ பிரேம் லைட்டாக ஸ்மைல் பண்ணேன். அதை பார்த்த பாட்டுக்கு, நீ செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பிரேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னன்னு கேட்டால், எனக்கு எழுந்திருக்கவே மனசு இல்லை தெரியுமா, இப்படி உன்னை ஹக் பண்ணிக்கிட்டே உன் ஹோல் டே உன் கூடையே இருந்தால் எனக்கு அது போதும்னு சொல்ல, அதுக்கு பிரேம இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ லக்கி தெரியுமா, உன்னோட லக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பேஷன் கூட கிடையாது. ஸோ டுடே இஸ் அ ஃப்ரீ டேன்னு சொன்னதும், அப்படியா ஜாலி ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ போயிட்டு குளிச்சுட்டு வா, என்னுடைய வைரக்கட்டி தங்க கட்டின்னு சொல்லி கொஞ்சுறாங்க. அதை கேட்ட பிரேமே, என்னது நான் வைரமான்னு சொல்லி கேட்க, என்னுடைய கரைப்படியாத அழகான வைரம்னா அது நீ தானே, நீ இப்படியே இருக்கக்கூடாது, போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருப்ப சரியான்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சுறாங்க. இவ்வளோத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். திரும்பவும் பாட் பிரேமை அங்கங்கே கிஸ் பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சிக்கிட்டே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி எழுந்து போய் குளின்னு சொல்லி பிரேம் சொன்னால், அதுக்கு பாட்டு நீனும் என் கூட வா சேர்ந்து குளிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் பிரேம் அதுக்கெலாம் வரா மாதிரி தெரியல. இதில் என்ன உனக்கு ஷையாக இருக்குது, நான் தான் உனக்கு ஃபுல்லாக பார்த்துட்டேனே, அதுக்கப்புறம் என்ன என் கூட சேர்ந்து குளிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்டால், இவங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது, இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு, அதனால் நான் வர முடியாது பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. பிரேம் ப்ளீஸ் என் கூட வந்து குளியேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட் பிரேம் கிட்ட கெஞ்சுறாங்க. நோன்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்க, இவங்க எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டாக்டர் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க வெக்கத்தில் ஸ்மைல் பண்ணிகிட்டே நான் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து குளிக்க போகிறாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்க இடத்துலையும் ஒரே ரொமான்ஸ் தான். அங்கேயும் போயிட்டு பாட் பிரேம் அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துட்டே இருக்க போகிறேன்னு சொல்லி கேட்டா, நீ அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்க, எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுங்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம பாட் கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சி, பிரேம்
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? நீ என்னை எங்கே தூக்கி எறிஞ்சிருவேன்னு நினச்சேன், ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐ எம் ரியலி ஹாப்பின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கு பிரேமு சாரி தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நான் உன்னை இப்படிலாம் அவாய்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லி, நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பற்றி மட்டும் யோசிப்போம், அதை விட்டுருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ பிரேம்னு இவங்க சொல்ல, ஐ லவ் யூ பார்ட்னா அவங்க சொல்ல, மாற்றி மாற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பிரேம் பாட்டுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. எனக்கு இன்னொரு ஃபேவர் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, என்ன ஃபேவர்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ என்னை பாட்டுன்னு கூப்பிட்டா போதும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ் பாட்டுன்னு சொல்லி கூப்பிட்றல, அது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டன்ஸாக யாரையும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீ என்னை பாட்டுன்னு கூப்பிட்டா ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னதும் அவங்களும் பாட்டுன்னு கூப்பிட்டு காட்டுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, நான் பாட்டுன்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கான்னு சொல்லி இவங்க கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு தடவை சொல்லுன்னு சொல்லி கத்துறாங்க. 2 பேரும் அந்த பாத்தப்லேயே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு, இப்போ நீ எனக்கு கிடச்சிட்ட, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி பாட்டு சொல்கிறாங்க. நீ எனக்கு கிடச்சிட்ட, நான் உனக்கு கிடச்சிட்டேன், இனிமேல் நீ யாரையும் பார்க்கக்கூடாது என்ன தவிரன்னு சொல்ல, அதுக்கு பிரேமும் ஐ ப்ராமிஸ் யூ, ஒன்றை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன், ஓகேவான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. ப்ராமிஸ் வேறு பண்ணுறாங்க. 2 பக்கமும் 2 வேர்லையும் நீட்டு ப்ராமிஸ், டபுள் ப்ராமிஸ், ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே கைஸ், இதோட 5th எபிசோட் 3rd பார்ட் முடிஞ்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 5 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தவாட் இருக்கான் இல்லையா, பிரேமோட பழைய மாப்பிள்ளை, அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம பக்கம் வந்திருக்கான். அவள் கையில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு கொடுக்குறான். அதை பார்த்ததும் என்னன்னு சொல்லி அவள் கேட்க, அதுக்கு இவன், அதாவது நீ அந்த குழந்தைய பெற்றதுக்கப்புறம் அதை வளர்க்குறதுக்கு ஃபினான்ஷியலி லீகலாக அவங்களுக்கு என்ன ஏஜ் வருதோ அந்த ஏஜ் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த அக்ரிமெண்ட் தான் இது. ஆனால் அந்த அமௌண்ட் கூட நீ என் லைஃப்பில் தலையிடாமல் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இதை நான் ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கேன், சைன் பண்ணு, எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே இந்த நம்ம அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு, நான் ஒன்றும் உன்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கேட்கல, உன்னோட சப்போர்ட்டை தான் நான் கேட்குறேன், நீ என் கூட எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி கையை பிடிச்சி உழுக்குது. அவன் என்ன பண்ணுறான், கையை உதறி விட்டுட்டு, உன் கூட நான் இருந்தது ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான், மற்றபடி உன் கூட சீரியஸாக ஒன்றுமே கிடையாது, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேனே தெரில, நீ கனவுலே கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத, என் கூட சேர்ந்து வாழான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நான் எந்த விதத்தில் பிரேமை விட எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போயிட்டேன், எதில் குறைஞ்சி போயிட்டேன்னு கேட்டதும் அவன் செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்கிறான் பாருங்க. எந்த விதத்தில் அப்படி நீ அவளை விட வசந்தவன்னு சொல்லிட்டு, என்ன இருக்குது உங்ககிட்ட சொல்லு, உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு ஃபேமிலி நேம் இருக்கா, வெல்த் இருக்கா, ஒரு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, உனக்கு ஒன்று இருக்கா, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் விட சோஷியல் ஸ்டேட்டஸில், ஃபேமிலியில், வெல்த்தில், எல்லாத்துலேயுமே பிரேம் தான் எனக்கு பெஸ்ட்டு, அவளை விட நீ எந்த விதத்துலையும் பெஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக திட்டிடுறான். திட்டிட்டு அப்போவும் என்ன சொல்கிறான்னா, இப்போவும் சொல்கிறேன், அந்த காசை வச்சுட்டு வாழ்கிறதுனா வாழு, என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நம்ம பதில் சொல்கிற மாதிரி தெரியல. இதோட இன்னொரு காப்பி, நீ கிழிச்சு போட்டதோட இன்னொரு காப்பி என்கிட்ட இருக்குது, அதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், உண்மையிலேயே நீ அறிவாளி பொண்ணாக இருந்தேன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ பழகிக்கோ, அப்படி இல்லைன்னா நீனே உன் குழந்தைய வளர்த்துக்க, அதுக்கு எந்த விதத்துலையும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவள் பயங்கரமாக தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா பாய் ஃப்ரெண்டும் காலி, கேர்ள் ஃப்ரெண்டும் காலி, இப்போ யாருமே கிடையாது, தனியாக இருக்கா. ஸோ இவளுக்கு ஒரு பிரச்சனைனா இவளுக்கு முதல்ல தோன்றது யார், பாட்டை பார்க்கணுன்னு தோணும். ஸோ பிரச்சனை வந்துச்சுங்கிறதுனால பாட்டை பார்க்கறதுக்காக பாட்டு வீட்டுக்கு போயிருக்கா. அதுவும் ரொம்ப மாதம் கழித்து போயிருக்கா. அந்த வீட்டில் அவள் இல்லைங்கிறது கூட தெரியாமல் போயிருக்கா. அந்த வீட்டுக்கு இன்னொரு ஆள் குடி வந்திருக்காரு, அது கூட தெரியாமல் போயிருக்கா. பாட்டா அப்படின்னா யார், எனக்கு அப்படி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அந்த ஆள் துரத்துறாரு. இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனரு, பாட்டுன்னு எனக்கு யாரையும் தெரியாது, நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேமும் பாட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் ஹெல்த்தியாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாட்டு, உனக்காகவே நான் க்ளீனாக இதை ஆர்டர் பண்ணேன்,
ஏன்னா நீ எப்போவுமே பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக இருக்கணும். என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஆள் யாருமே இருக்கக்கூடாது. அதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் பிரேமுக்கும் ஹாப்பியாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளுற மாதிரி பாட்டோட கன்னத்தை பிடிச்சி கிள்ளி ஐ எம் ஸோ ஹாப்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ஆமாம் அதனால தானே பண்ணினேன் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரேம் சாப்பிட்ற வரைக்கும் இவங்க ஃப்ரோக்கை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ பிரேம் எடுத்து சாப்பிட்டதும் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்டால் ஏன்னா அவங்க ரியாக்ஷன் ரொம்ப கொடுக்கவே இல்லை. ஸோ நல்லா இல்லையா, நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சேன். லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணப்போ எவ்வளோ எம்மியாக இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு மூஞ்ச தொங்க போட நம்ம பிரேமு இந்த பிள்ளையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு கையில் வச்சுருக்கிற ஃபோர்க்கால் அவங்க லிப்ஸை பிடிச்சி எடுத்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அதை விட இதுதான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டுக்கு நீ எவ்வளோ நாட்டியான கேள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட வேண்டிய ஃபுட்டை அப்படியே வச்சுட்டு பிரேமோட மடியில் உட்காந்துக்கிறாங்க பாட் பிரேம் கிட்ட, பிரேம் இந்த லவ் இப்படியே இருக்கணும், நம்ம இந்த லவ்வில் ரொம்ப சீரியஸாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பாண்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஸோ நம்ம இனிமேல் செப்பரேட்டாக இருக்கவே கூடாது, சேர்ந்து தான் எப்பவும் இருக்கணுங்கிற மாதிரி 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. பிரேமும் அதுக்கு சரி இனிமேல் நம்ம தனியாக இருக்க வேணாம், சேர்ந்தே இருப்போம்னு சொல்லிட்டு ஜாலியாக கொஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கிஸ் தான் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். தட் இஸ் லைஃப். அப்போ அவங்களுக்கு கால் வருது. வேறு யார், அந்த லூஸு நம்ம தான் பண்ணுது. ஸோ அந்த காலை எடுத்து பார்த்தவங்க காலை அட்டன் பண்ணி கட் பண்ணி அந்தாண்ட வச்சிடுறாங்க. ஸோ பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அந்த கால் அட்டன் பண்ணலையா பேசலையான்னு சொல்லி கேட்டால், நான் உன் கூட இருக்கிற டைமு யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம இருக்கும்போது நம்ம மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பேசுகிற ஒரு வார்த்தையிலையும் பாட்டு பிரேமை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளால் சும்மாவே இருக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, பாட்டோடைய ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் கால் அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹாய் திஷா, நான் தான் பாட்டோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். பாட்டை ரீச் பண்ணவே முடியல, அவளுடைய பிளேஸுக்கு போனேன், அங்கேயும் காணோம். இப்போ எங்கே தங்கியிருக்கா, நான் அவளை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா நீ அந்த இடத்துக்கும் போய் அவள் நிம்மதியை கெடுத்துருவேன். இப்போ அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா தெரியுமா, அதுவும் அவளுடைய நியூ கேர்ள் ஃப்ரெண்டோடன்னு சொன்னதும், என்னது நியூ கேர்ள் ஃப்ரெண்டா, நியூ லவ்வா, பாட்டுக்கு புது லவ்வான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு நமக்கு. ஏன்னா எப்போவுமே நம்மையே தானே அவங்க சுற்றி வந்திருக்காங்க. ஸோ நம்ம விட்டு எப்படி போவாங்கிற மாதிரி ஒரு அலட்சியத்தில் இருந்திருக்காங்க. யார் இதுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டால், நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. போட வேண்டியதெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த திஷாவுக்கு ரொம்ப தான் கொழுப்பு இல்லை. இப்போ இவ கன்ஃபியூஸில் நிற்கிறா, என்னது பாட்டுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன், ஷாக்கு. அதை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த 5th எபிசோட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.